போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இந்திய தேசியத்திற்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து தனது புலம்பலை புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புலம்பலைக்கு முக்கியமாக காரணம் தமிழ் தேசிய எழுச்சி அரசியல் நாம் தமிழ் கட்சி மேலோங்கி வருவதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டும் என்றுதான் திமுகவின் அறுவரடியாக அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். நானும் தமிழ் தேசியத்தில் இருக்கிறேன் என்பதை தற்போது தான் அவர் உணர்ந்திருக்கிறார் போல் காட்டிக்கொள்கிறார். முன்பே நான் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே காலத்திலெல்லாம் இவர் எங்கே இருந்தார்கள், இப்போ வந்து பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்றது வேடிக்கையாக இருக்கின்றது. அப்படி நீங்கள் தமிழ் தேசியம் பேசிய நீங்கள் ஏன் தொடர்ந்து முன்னெடுக்காமல் அறிவாலயத்தில் அடப்பெடுக்க சென்றீர்கள்? அங்கே கிடக்கிற ஒத்த சீட்டுகளை அடக்கலாமானீர்கள் என்றது நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அப்போது சுயநலத்திற்காக ஒத்த சீட்டிற்காக என் மக்களை அடமான வைத்து அங்கே சென்றீர்களா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த தமிழர் அரசியலெல்லாம் மங்கி எடுக்கின்ற காலகட்டத்திலே எழுச்சி பெற முடியாமல் போது இரண்டு திராவிட ஆதிக்க அரசியலுக்கு மத்தியில் எந்த ஒரு புதிய கட்சியும் எழுச்சி பெறாமல் மேலோங்குவது தடையாக இருக்கின்றது. அதற்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது, இதுக்கு திரைக்கவர்ச்சி இருக்கிறது. ஆண்டாண்ட கட்சிகள் பல கோடி பொருளாதார புரட்டி வைத்து இலவசங்களை ஏராளமாக தள்ளி விதைத்து பல கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தமிழரசு எழுச்சி பெறுவது மிக கடினமாகிற சூழ்நிலையில் தனி ஒற்றை மனிதனாக செந்தமிழ் சீமான் அவர்கள் நாடுகளும் போராட்டங்களும் மக்கள் முன்னெடுப்புகளும் எடுத்து மிக அயராத உழைப்பின் மூலம் மக்களிடத்தில் தமிழ் தேசியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அதை செயல்படுத்தி கொஞ்சம் வளர்ந்து வந்த சூழ்நிலையில் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கி இலக்கை முன்னெடுத்து கொண்ட நாம் தமிழ் கட்சிகளை திசை திருப்புவதற்காக ஒரு கட்சிகளாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். புது கட்சிகளாக களமெடுக்கப்படுகிறார்கள். கமலஹாசனை வைத்து வாக்கை தடமாற்றினார்கள். 4 வருஷம் வாக்கு சிதைந்தன. பிறகு விஜய் வைத்து அதே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாக திமுகவுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கும் தமிழ் தேசியம் மலரவிடாமல் இருக்குவதற்காகத்தான் தொடர்ந்து நீங்கள் தமிழ் தேசிய கருத்துக்கள் சீமானனை விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் குற்றச்சாட்டை என்ன சொல்கிறீர்கள்? சரணாதரவுக்கு உயர்ந்து போகிறார், பிஜேபியோட கொள்கைகளுக்கு தூக்கி பிடிக்கிறார், நார்த் வடவர்களை தூக்கி பிடிக்கிறார், தமிழ் தேசியம் என்றால் இந்திய தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழ் தேசியம் என்றால் தமிழ்நாடு தனியாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டை பிரித்து எடுக்க வேண்டும். இதுதான் பிரிவினாவாதம் பேசுகிறது. நாட்டை பிரித்து எடுக்க வேண்டுமா? பிரித்து எடுத்தால் தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாடு, தமிழ் அரசு, தமிழ் மண் வளம் செய்ய தமிழ்நாட்டை என் குடும்பம், உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளையும், உங்கள் நாட்டை, உங்களுடைய தேவைகளையும், உங்களுடைய சுற்றத்தையும் நல்ல முறையாக பாதுகாக்கணும். உங்களோட கடமை பொறுப்பு என்பது எப்படி இருப்பது போல தான் தமிழ் தேசியமே அப்படி தான். அதற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து தெருவு விட்டு நீ வேறு வெளியே விட்டு தனியாக இருந்து குடும்பம் நடத்தி தான் நீங்கள் குடும்பத்தை பார்க்கணும். அது தெருவிலேயே இருந்தாலும் இந்த ஊரிலேயே இருந்தாலும் உன் குடும்பத்தை பேணியாக்குவது உன் கடமை சரியாக வழிநடத்தணும் கடமை என்பது போல தான் தமிழ் தேசியமும். நீங்கள் தான் பிரிவினவாதிகள். அப்போ என் குடும்பத்தை நான் நல்லா பார்க்கணும்னு சொல்லும்போது தமிழ் தேசியம் இருக்கும்போது இல்லை தனியாக பிரிச்சுட்டு போ அப்படின்ற சூழ்நிலை ஒரு சூழ்ச்சி தந்திர புத்திகள் தான் உங்களுடைய எழுப்புகிறது. உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தான் எழுப்புகிறது. உங்களுடைய அறியாமை இல்லை வன்மம் தான் இருக்கிறது. உண்மையிலே வன்மம் தான் சொல்ல மாட்டேதில்லை, ஒன்று பொறாமை பொச்சரிப்பு தான் இருக்கிறது. உங்களோட கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் சிறிது கூட இல்லை உங்களுக்கு. தன்னால் தான் ஒரு எழுச்சி பெற முடியவில்லை. நீங்கள் பெரும்பான்மை கூட்டம் இருக்கிறது, 30-40% மக்கள் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த சமூகத்தை ஒன்றிணைந்து உங்களால் ஒரு அரசியல் வெல்ல முடியவில்லை. சரி, அப்படியே கூட்டணி வைத்தால் கூட 1% 2% தான் வாங்குறது. உங்களையா தனித்தையாக செயல்பட முடியவில்லை. என்ன காரணம்? உங்களை நம்பி ஒரு கூட்டம் வரமாட்டேங்குது. அந்த நான் சார்ந்த சமூகம் கூட தங்களை சார்ந்து வரமாட்டேங்குது தான் நிச்சயமாக உண்மை. மக்கள் கூட்டணி வச்சிங்க, விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சிங்க, விஜயகாந்த், வைகோ, காங்கிரஸ் கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து வச்சிங்க, கம்யூனிஸ்ட் சேர்ந்து வச்சிங்க, 4 கட்சி சேர்ந்து வச்சிங்க. என்ன ஆச்சு? உங்களோட 2-3% 4% தாண்டல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு வாக்கு பர்சன்ட் 4 மொத்த கட்சி சேர்ந்தும் ஆகலை. அப்போ தனக்குன்னு ஒரு கூட்டம் இல்லை, நம்மளை சார்ந்த மக்களும் வாக்கு போட மாட்டாங்க. உறுதியான பிறகு தான் கிடைக்கிற ஒரு சீட்டு 2 வச்சு நம்ம வச்சு நம்ம காலத்தை ஓட்டுவோம் அப்படின்றதுனால அந்த திமுக வந்து ஓட்டிட்டு நீங்கள் காலத்தை ஓட்டுறீங்க. நீங்கள் அப்படியே ஓட்டிட்டு போங்க. உங்களை சார்ந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இவர் உங்களுக்கு தொடர்ந்த பின்னர் இனிமேல் பயன்படாது, இவர் ஜாதியை வைத்து ஓட்டுகிறார், நம்மளை வைத்து நம்மளுக்கு இவர் வந்து தளர்வு காட்டிக் கொடுக்கிறார் மற்றும் நமக்காக எதுவும் செய்யவில்லை என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள்.
அதனால தான் 7% ஆரம்பத்தில் வாங்கினீங்களா, ஒரு 2% காரணம் என்ன? மக்கள் உங்களை சார்ந்த மக்கள் பெரும்பான்மையாக நம்பவில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நீங்க போடலாம். மது ஒழிப்பு மாநாடு போடலாம், மகளிர் அணி போடலாம், எல்லாம் போடலாம். பிரமாண்டமா காட்டலாம். எல்லாம் நமக்கு எல்லாமே நீங்க அத அடிமைகளாக தற்கூரிகளா தான் வைத்திருக்கிறீர்கள். அங்கே ஜாதி அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தான் தான் தலைவன், நான் என்னை விட்டால் யாரும் கிடையாது அப்படின்னு போது தொடர்ந்து கட்டமைப்பதற்காக நீங்க பணத்தை வாங்கிக் கொண்டு திராவிடத்த பணத்தை வாங்கிட்டு கூட்டத்தை அமைத்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிறு கூட்டம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குது. பெரும்பான்மை மக்கள் 7% இப்போ 40% மக்கள் 7% கூட உங்களுக்கு வாக்கு அது கூட விழுவதில்லை. காரணம் என்னவென்றால் அவருக்கு தெரிந்து விட்டது. இனிமேல் ஒருபோதும் இவரால் பயன் கிடையாது என்று அவர் தெளிவாக ஆகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. பெரும்பான்மையா தாழ்ந்த சமூக மக்கள் எல்லாம் இப்ப சீமான் நோக்கி படையெடுக்கிறார்கள் என்பதுதான் முற்றிலும் உண்மையான விஷயம். தங்களின் இந்த விரக்தியில் தான் நாம் அந்த காலத்திலே அந்த இளம் வயது காலத்திலே தமிழ் தேசியம் பேசினோம். தலைவர் பிரபாகரனை சந்தித்தோம். ஆனால் அதுக்கு பிறகு 2009 பிறகு சீமானை சந்தித்து சீமான் இப்படி ஒரு நம்பிக்கை மக்களிடம் விட்டுவிட உலக தமிழ் கொடுத்து பெற்று விட்டார். தமிழ் தேசம் அடையாளமே பெற்று விட்டார். நமக்கு அந்த அங்கீகாரம் இல்லையே, நம்மளை யாரும் சுற்றி வரமாட்டாங்களே அப்படின்ற உங்களுக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி மட்டும் தான் உங்கள்கிட்ட எடுக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் தங்களால் முடியாத ஒன்றை தமிழ் மண்ணுக்காக தமிழரசு எல்லாமே நடத்துகிறார் என்று சொன்னால் அதை விட்டுவிடுங்கள். இடையூறு மட்டும் செய்யாதீர்கள். ஒரு கீழ்த்தரமான சேர்ந்து அவைப்பேரை வாங்காதீர்கள். மிகப்பெரிய தவறு செய்து விட்டீர்கள் நீங்கள். 2009 பல ஈழ மக்களை அழித்து கொன்றொழித்த அந்த ராஜபக்ஷனுக்கு கை கொடுக்கினீர்கள். அதே அதுக்கு பிறகும் இப்போ 20 ஏற்கனவே 15 ஆண்டு கலந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எதிர்க்கட்சியில் இருந்த திமுக 2 வருஷம் வந்தீங்க. 2 வருடம் 5 வருடம் 2 தடவை வந்தீங்க. தற்போது திமுக ஆட்சி 5 வருடம் வந்து இப்போ 3வது இருக்கீங்க. 4வது வருடம் கூட்டத்தில் அவங்களே பயணிக்கிறீர்கள். இப்படி தமிழருக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருந்த அதே திமுக அரசுடன் கைகோர்த்து நீர் நீங்கள் கூச்சப்பட வேண்டும். உங்களுக்கு கூச்சம் சிறிது கூட இல்லை. கேட்டால் ஒன்றே ஒன்று சொன்னாங்க. ஒன்றே ஒரு பூச்சாண்டி கொள்ளி காட்டுகிறீர்கள். இந்த திமுக செய்கிற அதிக பூச்சாண்டி வேலையை பிஜேபி வந்துடும், பிஜேபியில் வந்துடும், எங்களுக்கு இவர்தான் பாதுகாப்பு என்று ஒரு பொய்யான கட்டமைப்பை அவிழ்த்து விடுகிறீர்கள். அந்த சாயத்தை என்ன பிஜேபி என்ற சாயத்தை மக்களுடைய சொல்லி பூச்சாண்டி கட்டும்போது அதே ஒரு புதுசாக ஒரு கட்சிகளும் சரி, தமிழ் நலன் நோக்கி வரக்கூடிய கட்சிகளுடைய அதே சாயத்தை சீமான முடி சொல்லுது. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு தானும் வளரக்கூடாது, மற்றவனும் வளரக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் மட்டும்தான் உங்களுடைய இருக்கிறது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. வேணா அப்படி ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் தற்போது என்ன சொன்னீங்க? திமுகவோட பாமக சேர்ந்துவிட்டால் நாங்கள் வெளியேறி விடுவோம் அப்படிங்கிறீங்க. அப்போ தமிழ்நாட்டில் சாதக்கூடிய ஒற்றுமையை நீங்கள் நாம் தமிழ் கட்சி தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபடணும்னு சொல்கிறது. நீங்கள் ஒன்று சேர மாட்டேன்னு சொல்கிறீங்கன்னா இப்போ ஜாதி அரசியலத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. அப்போ தான் கடைசி வரையும் ஜாதி வச்சு அரசை விட்ட வேண்டும். நமக்கு ஒரு கூட்டம் இருக்கும், சீட்டை வாங்கலாம், பேரை வாங்கலாம், கோடிகளை வாங்கலாம், நம்ம சொகுசாக வாழலாம், நமக்கு ஒரு அடிமை கூட்டம் இருக்கும் அப்படின்னு அதை ஒன்று திருப்பி எந்த காசும் அடகு வச்சு நம்ம காசை பார்க்கலாம் அப்படி எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கிறது. இவருக்கு மற்ற மாநிலத்தில் சமூகத்தை ஒற்றுமத்தி பேசுகிறீங்க. இந்திய இதில் சொல்கிறீங்க நீங்கள் மற்ற மாநில தலைவர்களெல்லாம் சீமான் பிற அவர்களை புகழை போற்றாமல், அவருடைய தியாகங்களை போற்றாமல் பிற விழா கட்டுறது மக்கள் வெறுப்பினை உண்டாக்குறார்கள். அந்த வெறுப்புணர்வை நீங்கள் தான் உண்டாக்குறீங்க. சீமான ஒருபொழுதும் இங்கே பிற மக்களை வாழ்பவர்களையோ வெளியே போகணும்னு சொல்லி வெறுப்புணர்வு விதிக்கவில்லை. அவங்க வாழ்வர் மட்டும் அவருக்கு பின்னித்துவம் உண்டு. அவர்கள் எம்எல்ஏ சீட்டை எல்லாம் கொடுக்குறார்கள். அவருடைய பிற மொழியாளர்களாக இருந்தாலும் அவருடைய வரலாறுகளையும் போற்று மதிக்கக்கூடியவர்களையும் நம்ம பொதுக்கூட்டங்களையும் பேசுகிறார்கள், சில செய்கிறார்கள். நீங்கள் பொய் பேசி கொண்டிருக்கிறீர்கள் திருமானவர்களே. மிக அருவருப்பாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் எல்லாம். இது நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்தா மொத்தம் இந்து சமுதாயத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தாக சித்தரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் மத ரீதியாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் செயல்பட அப்படி தானே? உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அப்புறம் இந்த கோயில்களில் பொம்மையை பார்த்தா அசிங்கமாக இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்து சமுதாயம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்து மக்கள் தானே பெரும்பாலும் கும்பிடுறாங்க. அப்போ எப்படி சொல்லுவீங்க பொம்மை அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு? எப்படி சொல்லுவீங்க? அது அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுதான் கோயிலில் வச்சுருக்காங்களா? அவங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்காங்களா? சொல்லுங்கள். அதை அங்கே கோயில் செல்வர்கள் பார்ப்பார்கள், சில பார்க்க முடியாதவர்கள் கடந்து செல்வர்கள். நீங்கள் பொது வெளியில் இப்போ ஒரு பொத்தாவாக அது ஒருப்பாக இருக்குன்னு சொல்லும்போது அசிங்கப்படுத்துவது ஒரு கோயிலை சொல்லும்போது எவ்வளோ ஒரு இழிவான சொல்லாகும். இந்தியா என்றாவில் கடவுள் பற்றி கொண்ட நாடு. அதை ஒரு அசிங்கமாக பேசிக்கொண்டிருக்கீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன கடவுளையும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள்?
கடவுள் எதிர்ப்பு பெரியார் திமுக உடைய கடவுள் பெரியார் கொடுங்க கடவுள் எதிர்ப்பால் கொடுக்கணும் என்று வேலை தூக்குகிறீர்கள். அதுவும் சீமானன் முன்னெடுத்த பிறகு தான் வேலை தூக்கிறீர்கள். உங்களை பார்த்து காப்பி அடிச்சு நேற்று கள்ளக்குறிச்சியில் விருதுநகரில் திமுக கூட்டம் அதே செயல்களையும் வேலை தூக்கி எடுக்கிறது. நீங்களாம் வேலை எடுக்கிறதுக்கு சரியான ஆளா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த வெற்றி வெளிவேசம் பெறுங்கள்? எல்லாம் சீமானவர்கள் தொடர்ந்து தமிழர் வரலாற்றை மீட்கக்கூடிய தலைவர்கள், தமிழ் எதை மீட்க வேண்டும், மண்ணை மீட்க வேண்டும், மலையை மீட்க வேண்டுமா, நம்முடைய முன்னோர்கள் செய்த வரலாற்றை நினைவு வேண்டுமா, அவர்கள் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் வந்து முன்னெடுக்கவில்லை. தமிழ் தேசியத்துக்கு எந்த செயலையும் நீங்கள் முன்னெடுக்கவில்லை. தமிழ்நாடு வளத்தையும் மண்ணையை பார்க்க எதுவும் முன்னெடுக்கவில்லை. அதே அழுத்து ஒழிக்கின்ற இந்த மண்ணையும் மலையையும் மலடாக்கங்களையும் கொள்ளையடித்து ஊழல் திருட்டு கும்பலோடையும் சேர்ந்து கொண்டு சீட்டுக்காக பேரம் பேசி கொண்டு அங்கேயே இருக்கிறீர்கள் தவிர நீங்கள் தமிழ் தேசத்தை பேசுறதுக்கு லாய்க்கில்லை. சீமானை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் லாய்க்கில்லை. ஒத்த சீட்டை வாங்கி கொண்டு அந்த மக்களை அடகு வைத்து கொண்டு கடைசி வரைக்கும் மாட்டு மந்தலாக வைத்திருக்கிறதால் உங்களுடைய நோக்கம். அதைத்தான் திருமாவளவர்கள் நீங்கள் உண்மையான அந்த மக்களோட நேசிக்கக்கூடியவர் இருந்தால் அவர்கள் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சரியான இடத்துல ஒன்று சேர வேண்டும். நீங்கள் தான் ஐயா ராமதாஸுமே பிசிகா வண்டிக்குமே ஒன்று சேர மாட்டான் இருந்தால் வெளியேற்று சொல்லுகிறேன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு அப்பட்டமான செயல்கள். அப்போ நீங்கள் தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்ன இல்லாமல் கடைசி ஒரு திராவிடத்தில் அடகு வைக்கும் என்ற நோக்கம் இருக்குதுன்னா உங்கள் நோக்கம் என்ன? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஒன்று சொல்கிறீங்க, நாங்கள் தான் ஜாதி ஒழிப்பு பற்றி பேசணும், அப்போவே பேசணும். இந்த 60 ஆண்டுகள் திராவிட காட்சியில் எந்த கட்சியும் இது வரைக்கும் யாரும் பேசினத ஜாதி ஒழிப்பு யாரும் பேசலாம். 1990 நாங்கள் தேர்தல் அறிக்கையாக விட்டுவிடுத்தோம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் பேசணும். எனக்கா அடிமட்டத்தில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற தன்னை வந்து ஒதுக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், ஏழ்மையாக ஒதுக்கப்பட்ட தீண்டத்தார்களை பார்க்கப்படுகிறார்கள், பொருளாதார பின்தேர்கள் இந்த இனத்தை கண்டாலே இந்த ஜாதியை கண்டாலே இப்படி பேசுகிறாங்கன்னா ஜாதி ஒழிப்பு பற்றி நீங்கள் தான் பேச முடியும். நீங்கள் தான் பேச முடியும். மேல் சாதி நம்ம சொல்கிறவங்க அதில் பொருளாதார இருக்கிறவங்க வந்து என்ன ஜாதியை ஒழிக்கணும் அப்படி சொல்ல மாட்டான். அதுக்கு அவள் தான் அடையாளம், அதான் எங்கள் உரிமையை அதான் கௌரவம் பார்க்குறார்கள். அவங்க பேச மாட்டார்கள். நீங்கள் பேசி சும்மா வச்சு அறிக்கை விட்டு அது வேண்டு எடுபடாது. மேலே அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ மேல் சாதி சொல்லக்கூடிய அவர்கள் ஜாதியை ஒழிக்க வேண்டும், பொருளாதார எல்லாம் சமம் அவங்க சொன்னால்தான் அதுதான் சமத்துவம், சமூக நீதி, அதுதான் வந்து வேற்றுப்பாட சமநிலை உருவாக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். நீங்கள் சொல்லுவது எப்படி தான் இருக்கின்றது? நான் ஏழையாக இருப்பேன், பிச்சைக்காரனாக இருப்பான், வீடு கூடலாம் இருப்பான், எப்படினாலும் இருப்பான், பணக்கார பொண்ணு வசதியான பொண்ணு வேணும், அவன் கட்டிட்டு பெரிய இடத்துக்கு போயிடணும் அப்படின்பது போல் இருக்கின்றது. ஆனால் அதே பணக்காரன் கோடி சொன்னக்கூடியவனும் ஏழை வீடாக இருந்தாலும் சரி எளிவனாக இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்ல, பொண்ணு பிடிச்சிருக்குப்பா, பொருளாதாரம் பிடிச்சிருக்குப்பா, ஏழை பாட்டு பாடலை, எனக்கு குடும்பத்தை நல்ல பொண்ணு தான் போதும் அப்படின்னு அவன் நினச்சாதான் பாகுபாடுகள் சமத்துவம். அவன் இறங்கி வந்து இவ்வளோ பொருளாதாரம் இருக்கும் மேம்பட்டதாலும் ஏழை பெண்ணாலும் குடும்பத்தை எடுக்கிறான்னா அதான் சமத்துவம். அதுதான் சரியான நிலைப்பாடு. நீ கீழே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நான் மேலே போய் டேரெக்டாக அந்த அடையாளத்தை மறைச்சு நேராக போயிடுவோங்கிறது எப்படி சொல்லுவா? அவங்க நாம தமிழ் சொல்வது ஜாதி ஒழிப்பு தேவை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒரே இனம் தமிழ் இனம் ஒற்றுப்பட வேண்டும், பொருளாதார அடிப்படையில் மட்டும்தான் வேறுபாடு இருக்க வேண்டும். அது நீ பொருளாதாரம் நாளைக்கு உயர்ந்து விட்டான்னு சொன்னால் நீ உன் ஸ்டேட்டஸ் உள்ள பாருங்க, யார் பொண்ணோ இல்லை யார் கட்டிக்கலாம், யாரும் கூட பழகலாம். அப்போ அது வந்து அந்த சாதி ஒழிப்புங்க சாதிங்கிற அடிப்படை இல்லாமல் போய்விடும், பொருளாதாரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நாளைக்கு ஒரு பொருளாதாரம் உயர்ந்து விட்டால் அவன் ஈக்குவலுக்கு யார் வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம். அப்போ வேற்றுமை இருக்காது. அங்கே பொருளாதாரம் தான் பாகுபாடாக இருக்கிறது. இப்போதைக்கு நீங்கள் என்ன செய்யணும், சாதி அடிப்படையில் இருக்குது. சாதி இருக்கிற காரணம் என்ன, சாதி அதுதான் மிகப்பெரிய கீழே பொருளாதாரத்தை உயர்ந்தாலுமே அந்த சேனலில் ஈடுபடுறது சாதி ஒழிக்க விட்டோம்னு சொல்கிறீங்க. அந்த சாதி ஒழிப்பு வந்து நீங்கள் முன்னெடுக்க முடியாது. நீங்கள் முன்னெடுத்தாலும் அது எடுபடாது. எவன் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறானோ, பொருளாதார உயர்ந்த சாதி சொல்கிறானோ, எவன் பொருளாதார உயர்ந்திருக்கிறானோ அவன் எடுத்து இதை ஒழிக்க வேண்டும். எனக்கு அவனும் நானும் ஒன்று எவன் நினைக்கிறானோ அதுதான் சரியான ஏற்படும். ஒன்றும் இல்லாத வந்து வெற்றி குச்சியில் போடுவதுமே இருக்குது உங்கள் செயல்பாடுகள். நீங்கள் செய்கிறது செய்யலாம், மனாரிகள் செய்து கொண்டிருங்கள், திமுகவின் அடிவடியாக இருங்கள். ஆனால் தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்று அரசு நோக்கி இது வரைக்கும் இல்லாத அரசியலை முன்னெடுக்கின்ற சீமானுக்கு இடையூறு செய்யாதீர்கள். தயவுசெய்து விலகி செல்லுங்கள். நீங்கள் உங்கள் வழியை பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அடகு வைத்து ஒரு சீட்டை பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல 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 நாடு வர வேண்டும், நல்ல ஆட்சி வர வேண்டும், நல்ல சேவை செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை கொண்ட மக்களுக்காக சேவை செய்கின்ற அரசியல் வேண்டும், நல்ல எம்எல்ஏக்களையும் சட்ட உறுப்பினர்களும் நல்ல நேர்மையாக உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சியின் செயல்பாடுகளுக்கு இடையூறு தடைகர்களாக இருக்காமல், இடையூறு பேசாமல், அவதூறு பேசாமல் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கொட்டி தீர்க்காதீர்கள். புலம்பல் வீடியோவில் போட்டு கொடுத்துருங்க. அன்றைக்கி முத்துமாரான வீடியோவில் புலம்பு போட்டு கொடுத்துருந்தீங்க. மறுபடியும் உட்காந்துட்டு யூடியூப் ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு வளர்த்து நேரில் உட்காந்துக்கிட்டு சனாதன தொழில் தூக்கி பிடிக்கிற அரசியல் போடு தேசம் பேசுகிறாள். நான் அந்த காலத்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு இருந்தப்போ இவள் எங்கே கொண்டு இந்த கொண்டு இருந்தால் இப்போ வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இப்படிலாம் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆற்றாமையத்தை வெளிப்படுத்துகிறது என்று வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.